ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸில் லெசன் நம்பர் 5ல் ஒர்க்கு, எனர்ஜி, பவர், வேலை, ஆற்றல், திறன் அந்த லெசனுடைய பார்ட் நம்பர் 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட் நம்பர் 3ல் முக்கியமாக ஒர்க்கு, எனர்ஜி, பவரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்ட் நம்பர் 1ல் ஒர்க்கை பற்றியும், அதாவது வேலையை பற்றியும், பார்ட் நம்பர் 2ல் எனர்ஜி அண்ட் பவரை பற்றியும், ஆற்றல் மற்றும் திறனை பற்றியும் நம்ம படித்தோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பதிவில் இந்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலே சொன்ன மாதிரி ஒர்க்கு, எனர்ஜி, பவர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளமெட்டிக்காக கொஷின்ஸ் கேட்குறதுக்கு நிறையவே சான்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம்ஸ்லேருந்து கொஷின் கேட்கணும் அப்படின்னா 2 வகையான லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து மோஷன் லெசன், ரெண்டாவது வந்து ஒர்க்கு, எனர்ஜி, பவர். ஸோ அதனால் இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். ஒவ்வொரு கான்செப்டையும் முழுசாக கற்றுக்கோங்க. அப்போ தான் எந்த மாதிரியான ப்ராப்ளம் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்க்ரீனில் என்ன மெட்டீரியல் தெரியுதோ அந்த மெட்டீரியல் நம்ம புக்காக சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த புக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் மெட்டீரியல் வந்து வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாகவோ கால் மூலமாகவோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மெட்டீரியல் வந்து வாங்கிக்கலாம். மெட்டீரியலோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 800 ருபீஸு. பே பண்ணிவிட்டு உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நாளுக்குள்ளே கொரியர் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், நம்ம லெசன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க? 50 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொட்டி தரையின் மீது 50 நியூட்டன் விசை கொடுத்து 5 மீட்டர் தூரம் தள்ளப்படுகிறது எனில் அங்கே செய்யப்பட்ட வேலையை காண்க. ஓகே, ஒரு தரை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 50 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொட்டி. ஓகேவா? ஸோ இதோட வெயிட் எவ்வளோ சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா, மாஸ் வந்து எவ்வளோ சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா 50 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொட்டி. இதன் மீது என்ன பண்ணுறாங்களாம்? ஒரு 50 நியூட்டன் விசை வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா 50 நியூட்டன் விசை வந்து கொடுக்குறாங்க. உடனே இந்த பொட்டி வந்து எவ்வளோ தூரம் நகருதான்? இந்த பொட்டி வந்து 5 மீட்டர் தூரம் வந்து நகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது எஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்பது எவ்வளோ தூரம் நகர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் தூரம் வந்து நகர்ந்திருக்கு. ஓகேவா? ஸோ வேலை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரே டைரக்ஷனில் இருந்ததுன்னா அங்கே வேலையுடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு நம்ம படித்தோமா? ஸோ எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க? 50 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எவ்வளோ தூரம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் தூரம் வந்து நடந்திருக்கு. ஸோ 5 இன்ட்டு 5 சாரி வெயிட் பண்ணுங்கள், இங்கே கொஷின் வந்து தப்பாக இருக்குது. ஸோ இது வந்து 50 நியூட்டன் விசை கிடையாது, 20 நியூட்டன் விசை. ஓகேவா? ஸோ இங்கே என்ன விசை கொடுக்குறாங்கன்னா இங்கிலீஷ் கொஷின் கரெக்டாக இருக்குது, தமிழ் கொஷின் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. ஓகேவா? ஸோ 50 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொட்டி தரையின் மீது 20 நியூட்டன் விசை கொடுத்து 5 மீட்டர் தூரம் தள்ளப்படுகிறது எனில் அங்கே செய்யப்பட்ட வேலையை காண்க. ஸோ எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறீங்க? 20 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறீங்க. அந்த பொருள் வந்து 5 மீட்டர் தூரம் வந்து நகர்கிறது. ஸோ 20 இன்ட்டு 5 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 100. ஸோ வேலையோடைய அலகு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூல். ஓகேவா? அப்போ இங்கே செய்யப்பட்ட வேலையோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ஜூல் என்பது தான் மிக சரியான விடை. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின், பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய டைம் உங்களோட எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த கொஷின் பாருங்கள். ஒரு மனிதரால் 2 கிலோ நியூட்டன் விசை கொடுக்கப்பட்டும் ஒரு பெரிய பாறையானது நகர முடியவில்லை எனில் அங்கு செய்யப்பட்ட வேலையை காண்க அப்படின்னு கேட்குறான். ஓகேவா? ஸோ ஒரு ஃப்ளோர் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ அந்த ஃப்ளோரில் ஒரு பாறை, ஒரு பெரிய பாறை வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு பெரிய பாறை, அதோட மாஸ் வந்து எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு பெரிய பாறை வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த பாறையை நகர்த்துவதற்காக என்ன பண்ணுறாங்க? 2 கிலோ நியூட்டன். ஸோ 2 கிலோ நியூட்டன் அப்படின்னா 2000 நியூட்டன் விசை வந்து கொடுக்குறாங்க. ஸோ 2000 நியூட்டன் விசை கொடுத்தும் அந்த பாறை வந்து நகரவே இல்லை. ஓகேவா? ஸோ அந்த பாறை வந்து அதே இடத்துல தான் இருக்குது, அதே இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ளோரில் ஒரு பெரிய பாறை இருக்குது. அந்த பாறையை நகர்த்துவதற்காக 2000 நியூட்டன் 2 கிலோ நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறீங்க. ஆனால் அந்த பாதை வந்து நகரலை, அதே இடத்துல தான் இருக்குது. எனில் இங்கே செய்யப்பட்ட வேலையோட அளவு என்னன்னு கேட்குறாங்க. ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் வந்து கொடுக்குறீங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் பொருள் வந்து நகரவே இல்லை, அப்போ கீழ்நோக்கி டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இது ரெண்டும் எந்த டிகிரியில் இருக்குது? இது ரெண்டும் 90 டிகிரியில் இருக்குது. அப்போது ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வெவ்வேறு திசையில் இருந்தால்
ஒர்க்கோடைய ஃபார்முலா. ஸோ வேலை தானே கேட்டிருக்காங்க, வேலையோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ட்டு காஸ் தீட்டான்னு நம்ம படித்தோமா. ஸோ ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கும் பட்சத்தில் அப்போது காஸ் 90யோட மதிப்பு வந்து உங்களுக்கு என்ன வந்துடும், 0ன்னு வந்துடுமா. ஸோ இந்த 0 கூட நீங்கள் என்ன மதிப்பை மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வேலையோட அளவு என்ன தான் வருமா, 0 தான் வருமா. ஓகேவா. ஸோ இதை சால்வே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்த உடனே சொல்லலாம். ஃபோர்ஸு கொடுக்குறீங்க, பொருள் வந்து நகரலை அப்படின்னாலே அங்கே எந்த ஒரு வேலையும் நடக்கவே இல்லை. அந்த இடத்துல வந்து என்ன மாதிரியான ஒர்க் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் சிம்பிளாக கூட கேட்கலாம், பாசிட்டிவ் ஒர்க்கா, நெகட்டிவ் ஒர்க்கா, இல்லை 0 ஒர்க்கா அப்படின்ற மாதிரி கொஷின் வந்து கேட்கலாம். ஓகேவா. ஸோ அப்போது இங்கே என்ன மாதிரியான ஒர்க்கு செய்யப்பட்டிருக்கு, எந்த ஒரு வேலையும் செய்யப்படவே இல்லை, 0 ஒர்க் என்பது தான் மிக சரியான விடை. ஓகே. ஸோ அடுத்தது இந்த கொஷின் பாருங்கள். 2.5 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு கால்பந்தானது 180 மீட்டர் உயரத்திற்கு உயர்த்தும் போது அந்த கால்பந்து பெற்றிருக்கும் நிலை ஆற்றல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நான் என்ன சொன்னேன், ஏதோ ஒரு பொருளை, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கால்பந்தே நம்ம வச்சுப்போம். ஸோ இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.5 கிலோகிராம் வந்து வெயிட் இருக்குது. ஸோ எந்த பொருளாக இருந்தாலும் சரி, நிறை கொண்ட ஏதோ ஒரு பொருளை கிரவுண்டு லெவலில் இருந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு உயர்த்துறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே என்ன சொல்கிறாங்க, ஹைட் என்பது 180 மீட்டர் உயரத்துக்கு வந்து உயர்த்துறாங்க. ஓகேவா. அதே ஃபுட்பாலை 180 மீட்டர் உயரத்துக்கு உயர்த்தும் போது இந்த ஃபுட்பால் பெற்றிருக்கக்கூடிய ஆற்றல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி. இந்த ஃபுட்பால் வந்து ஒரு வகையான நிலை ஆற்றலை பெற்றிருக்கும். ஸோ நிலை ஆற்றல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இன்ட்டு ஹைட்டு. ஸோ இங்கே இந்த ஃபுட்பாலோட வெயிட் வந்து எவ்வளோ, ஃபுட்பாலோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.5 kg. ஸோ கிராவிட்டி என்பது உங்களுக்கு கொஷினில் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் 9.8 கொடுத்தா 9.8ன்னு வச்சுக்கோங்க, இல்லை 10ன்னு அப்ராக்சிமேட்டாக கொடுத்தா 10ன்னு வச்சுக்கோங்க. அவங்க எதுவுமே சொல்லலை அப்படின்னா நீங்கள் 9.8ம் வச்சு போடலாம், இல்லை அப்ராக்சிமேட்டாக 10ன்னு வச்சு கூட போடலாம். இங்கே ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, கிராவிட்டி என்பதை 10ன்னு எடுத்துக்கோங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ணி 10ன்னு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பந்தை எவ்வளோ மீட்டர் உயரத்துக்கு வந்து உயர்த்துறீங்க, 180 மீட்டர் உயரத்துக்கு வந்து உயர்த்துறீங்க. ஓகேவா. ஸோ அப்போ இதை மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கணக்கு வந்து முடிஞ்சுது. ஸோ 2.5 இன்ட்டு 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 25ன்னு கிடைக்கும். ஓகேவா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ 25ன்னு கிடைக்கும். இன்ட்டு இந்த 180 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 5 8s are 40, பேலன்ஸ் 4, 2 8s are 16, ஸோ 20. ஓகே. 5 1s are 5, 1 2s are 2, 0 5 4, ஆல்ரெடி ஒரு சைபர் இருக்குது, அந்த சைபர் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 4500 ஜூல். இந்த பந்து, அதாவது 2.5 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பந்தை 180 மீட்டர் உயரத்துக்கு உயர்த்தும் போது அந்த பந்து பெற்றிருக்கும் ஆற்றலானது, ஆற்றலை பற்றி தான் கேட்டிருக்காங்க, அந்த பந்து பெற்றிருக்கும் ஆற்றலானது எவ்வளோவா, 4500 ஜூல் வந்து பெற்றிருக்கும்னு சொல்லிட்டான். ஓகேவா. சிம்பிள் கொஷின் தானே. இப்போ அடுத்தது இந்த கொஷின் பாருங்கள். 2 கிலோகிராம் எடையுள்ள ஒரு பொருளை 10 மீட்டர் உயரத்துக்கு உயர்த்த 30 நியூட்டன் விசையால் செய்யப்படும் வேலையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதாவது ஆற்றலை பற்றி கேட்கல, அவங்க வேலையை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஒரு 2 கிலோகிராம் எடையுள்ள ஒரு பொருளை 10 மீட்டர் உயரத்துக்கு உயர்த்த அதாவது நீங்கள் 30 நியூட்டன் விசை வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அங்கே செய்யப்பட்ட வேலையோட அளவு என்னன்னு கேட்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பந்து இருக்குது, அது வந்து 2 கிலோகிராமு. ஓகேவா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ விசை கொடுக்குறீங்க, 30 நியூட்டன் விசை வந்து கொடுக்குறீங்க. ஸோ அந்த பந்து வந்து எவ்வளோ உயரத்துக்கு வந்து உயருது, அந்த பந்து வந்து 10 மீட்டர் உயரத்துக்கு வந்து உயருது. அப்போது ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சமமான திசையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபார்முலா என்ன போடுவீங்க, ஃபோர்ஸ் இன்ட்டு வேலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டா. ஸோ இங்கே கொடுக்கப்பட்ட ஃபோர்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 நியூட்டன்னு சொல்லிட்டாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த MGH எல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. ஜஸ்ட்டு ஒரு பந்துக்கு 30 நியூட்டன் விசை கொடுக்குறீங்க, அந்த பந்து என்ன ஆகுது, 10 மீட்டர் உயரத்துக்கு வந்து மேலே போகுது.
ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரே டைரக்ஷனில் இருக்குது. அப்போ அங்கே செய்யப்பட்ட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சமமான திசையில் இருந்தால் எஃப் இன்ட்டு எஸ்ன்னு நம்ம போட்டுக்கலாம். அப்போ 30 × 10 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 வருமா? ஸோ ஒர்க்கை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்றதுனால 300 ஜூல். இங்கே செய்யப்பட்ட வேலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 ஜூலுக்கு வந்து செஞ்சுருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அடுத்தது இந்த கொஷின் பாருங்கள். ஒரு நபரால் 70 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளை 5 மீட்டர் உயரம் உயர்த்துவதற்கு 7 வினாடிகள் எடுத்துக்கொள்கிறது எனில் அந்த நபரின் திறன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ திறன் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கு டிவைட் பை டைமுங்களா. ஸோ எனக்கு இங்கே டைம் என்பது இருக்குது. ஓகே, டைம் என்பது 7. டைம் என்பது எவ்வளோ சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா 7 செகண்ட்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு ஒர்க் என்பது தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஒர்க் என்பது தெரியாது. ஓகேவா? அப்போ ஒர்க் என்பது என்ன பண்ணணும்? நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன சொல்கிறாங்க? 70 கிலோகிராம். ஓகேவா? ஸோ 70 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளை 5 மீட்டர் உயரத்துக்கு வந்து உயர்த்துறீங்க. ஓகே, இங்கே ஃபோர்ஸை பற்றி பேசலை அப்படின்னா நீங்கள் ஃபோர்ஸ் என்பது என்ன எடுத்துக்கலாம்? ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ஜின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஹெச்ன்னு போட்டுக்கலாமா? ஸோ இங்கே எம்ஜி என்பது என்ன? எம்ஜி என்பது ஃபோர்ஸு. இந்த ஹைட் என்பது என்னவா கருதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு கருதலாம். அப்போ இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலாவை நீங்கள் ஒர்க்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? எப்போது இந்த கேஸ் எப்போ அப்ளிகேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லவே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? வேலைக்கான ஃபார்முலாவை அங்கே என்ன கேஸ் சொல்கிறாங்களோ அந்த கேஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 70 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளை 5 மீட்டர் உயரத்துக்கு வந்து உயர்த்துறீங்க. ஓகேவா? ஸோ அப்போது ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் இன்ட்டு கிராவிட்டிங்களா. அந்த பொருளுடைய நிறை, அந்த பொருள் வந்து பூமியை எவ்வளோ அட்ராக்ட் பண்ணுது, பூமி வந்து அந்த பொருளை எவ்வளோ அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகே, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு ஃபோர்ஸ் வந்து கிடச்சிடும். ஸோ இதே தான் வெயிட்டுக்கான ஃபார்முலாவும் எம்ஜி தான், ஃபோர்ஸுக்கான ஃபார்முலாவும் எம்ஜி தான். ஓகேவா? ஸோ அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஹெச்ஆ. ஏன் நான் இங்கே பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முலாவுக்கு ஈக்குவேட் பண்ணுறேன் அப்படின்னா எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சர்ஃபேஸில் இருந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு உயர்த்தும் போது அந்த பொருள் பெற்றிருக்கும் ஆற்றலானது பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு வந்து சமம். ஓகேவா? ஸோ ஒரு பொருளை நீங்கள் உயர்த்துறீங்க, ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து உயர்த்துறீங்க. ஃபோர்ஸ் எனக்கு தெரியலன்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணுறேன்? பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முலாவுக்கு நான் ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ எம்ஜி என்பது எதற்கு சமம்? ஃபோர்ஸுக்கு சமம். இது வந்து எவ்வளோ தூரம் வந்து ஹைட்டில் தூக்கியிருக்கீங்க, அப்போ அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு சமம். அப்போ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு எஸ். ஸோ எஃப்க்கு பதில் நீங்கள் என்ன போட்டுக்கலாம்? எம்ஜின்னு போட்டுக்கலாம். எஸ்ஸுக்கு பதில் ஹெச்ன்னு போட்டுக்கலாம். ஸோ மாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70 கிலோகிராமு. கிராவிட்டி என்பது நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்? கணக்கிலே சொல்லிட்டாங்க. கிராவிட்டி என்பது 10 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கிராவிட்டி என்பது 10ன்னு எடுத்துக்கலாம். ஹைட் என்பது எவ்வளோ தூரம் போயிருக்கு? 5 மீட்டர் உயரம் வந்து போயிருக்கு. ஓகேவா? ஸோ இதை மொத்தமாக மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 7 × 5 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35. ஸோ 3500 ஜூல் வந்து இங்கே வேலை வந்து நடந்திருக்கு. ஸோ இங்கே செய்யப்பட்ட வேலையோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3500 ஜூல். ஸோ இப்போ பவர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? ஏன்னா கொஷினில் இந்த வேலையை செய்வதற்கு 7 வினாடிகள் எடுத்துக்கொள்கிறது எனில் அங்கு செய்யப்பட்ட திறன் வந்து என்னென்னு கேட்குறாங்க. திறனுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேலை செஞ்சுக்கணும் அந்த வேலை டிவைட் பை டைம். ஸோ எவ்வளோ வேலை செஞ்சுருக்கீங்க? 3500 ஜூல் வேலை செஞ்சுருக்கேன். டைம் வந்து 7 செகண்டு. ஸோ 7ஆம் வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா இங்கே செய்யப்பட்ட வேலையோடைய அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா திறன் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜூல் டிவைட் பை செகண்டுன்னு வருமா? ஜூல் டிவைட் பை செகண்டுன்னு வரும். இந்த ஜூல் டிவைட் பை செகண்டை தான் நம்ம என்ன சொல்லலாம்? வாட் அப்படின்னு சொல்லலாம். 500 வாட்டுன்னு சொல்லலாம், இல்லை ஜூல் டிவைட் பை செகண்ட் சொல்லலாம். இது ஜூல் டிவைட் பை செகண்டுன்னு வரும், அல்லது 500 வாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஒர்க்கு இல்லை எனர்ஜி அப்படின்னா ஜூலில் மென்ஷன் பண்ணுவீங்க, அல்லது நியூட்டன் மீட்டரில் மென்ஷன் பண்ணுவீங்க. சப்போஸ் பவர் பற்றி கேட்குறாங்க அப்படின்னா ஜூல் பை செகண்டில் மென்ஷன் பண்ணுவீங்க, அல்லது வாட்டில் வந்து மென்ஷன் பண்ணுவீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்கள். 160 கிராம் நிறையுள்ள ஒரு மட்டை பந்தை 22 மீட்டர்/செகண்ட் என்ற வேகத்தில் செலுத்தினால் அந்த பந்து பெற்றிருக்கும் இயக்க ஆற்றலை காண்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், எம் நிறை கொண்ட ஒரு பொருள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் நகர்கிறது எனில், ஸோ இந்த நகர்கின்ற பொருளானது பெற்றிருக்கும் ஆற்றலானது நம்ம என்ன சொல்லுவோம்?
கைனட்டிக் எனர்ஜி இயக்க ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். எந்த நகர்கின்ற பொருளாக இருந்தாலும் சரிங்க. ஸோ அந்த நகர்கின்ற பொருள் கண்டிப்பாக ஏதோ ஒரு வேகத்தில் தான் நகரும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு நகர்கின்ற பொருள் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் நகரும் போது அந்த நகர்கின்ற பொருளானது பெற்றிருக்கும் ஆற்றலானது என்ன சொல்லுவோம்? கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். அந்த கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ½ × mv² படித்தோமா? ஸோ ½ இங்கே என்ன சொல்கிறாங்க? 160 கிராம் நிறையுள்ள. ஓகேவா? இங்கே மாஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா 160 கிராம்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணும்போது நிறை என்பது கிலோகிராமில் தான் எடுத்துக்கணும். அதே போல் டைம் என்பது நீங்கள் செகண்டில் தான் எடுத்துக்கணும். இது எல்லாமே SI யூனிட். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 160 கிராமை நான் கிலோகிராமாக மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? டிவைடட் பை 1000 வந்து போடுறேன். ஒரு சைபருக்கு ஒரு சைபரு. ஸோ 2 சைபருக்கு 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். அப்போ மாஸ் என்பது நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? 0.16 கிலோகிராமை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? அப்போ ½ m 0.16ன்னு போட்டேன். வெலாசிட்டி என்பது என்ன சொல்லியிருக்காங்க? திசைவேகம் என்பது 22 m/s². அப்போ 22 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஸோ 22 ஸ்கொயருக்கு ஸ்கொயர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 484ன்னு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டையும் இந்த 0.16ஐயும் அடிச்சிங்கன்னா 0.8ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ அதை மொத்தமாக மல்டிப்ளை பண்ணுங்கள். 484 × 0.8 4 8s are 32, balance 3, 8 8s are 64, 67, balance 6, 4 8s are 32, 38, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கிட்டாச்சு. ஸோ அப்போ 387.2 ஜூல். ஓகேவா? இயக்க ஆற்றல் பற்றி தானே பேசியிருக்காங்க. ஒர்க்காக இருந்தாலும் ஆற்றலாக இருந்தாலும் அங்கே வரக்கூடிய யூனிட் வந்து உங்களுக்கு ஜூலில் தான் வரும். ஓகேவா? ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கிற அதாவது ஃபார்முலாவும் கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவும் அதை ரிலேட் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. நான் சொல்கிறது உங்களுக்கு நம்பலை அப்படின்னா உங்களோட YCT புக்கை எடுத்து ஒர்க் எனர்ஜி பவர் லெசனில் போய்ட்டு நீங்கள் பாருங்கள். இந்த கைனட்டிக் எனர்ஜி அண்டு பொட்டென்ஷியல் எனர்ஜி ரிலேட்டடாக எவ்வளோ ப்ராப்ளம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 10 கிலோ நிறையுள்ள ஒரு பொருளானது 10 மீட்டர் உயரத்தில் இருந்து கீழே விழும்போது புவி ஈர்ப்பு விசையினால் செய்யப்பட்ட வேலையை காண்க அப்படின்னு கேட்குறான். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஒரு 2-3 பாயிண்ட் இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டியது இருக்குது. நான் அதை சொல்லித்தரேன். ஜஸ்ட்டு நம்ம முதல்ல வேலையை பற்றி நம்ம கண்டிப்போம். ஓகேவா? என்ன பண்ணுறாங்க? 10 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளானது 10 மீட்டர் உயரத்தில் இருந்து, ஹைட் என்பது என்ன சொல்லிட்டாங்க? 10 மீட்டர் உயரத்தில் இருந்து கீழே புவியீர்ப்பு விசையினால் கீழே வருதுன்னு சொல்லிட்டாங்க. எனில் செய்யப்பட்ட வேலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? புவியீர்ப்பு விசை என்பது பந்தை கீழ் நோக்கி வந்து இழுக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் ஒரு சர்ஃபேஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துலேருந்து ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளை வந்து நீங்கள் அந்த பொருளால் செய்யப்பட்ட வேலையை கணக்கிடுறதுக்கு நீங்கள் எந்த ஃபார்முலாவும் ரிலேட் பண்ணுவீங்க? பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா. அதாவது ஒர்க் என்பது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? இங்கே ஃபோர்ஸ் என்பது என்னென்னு எடுத்துக்கலாம். ஃபோர்ஸை பற்றி சொல்லலை அப்படின்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு m × gன்னு எடுத்துக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்பது என்ன எடுத்துப்பீங்க? hன்னு எடுத்துப்பீங்க. ஸோ அப்போ சால்வ் பண்ணுங்கள். m என்பது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 கிலோ, g என்பது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9.8ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது ஹைட் என்பது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர். ஓகேவா? ஸோ அப்போ 10 × 10 100, 100 × 9.8 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 980 ஜூலுன்னு கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆன்சரில் +980 ஜூலு, ஆப்ஷன் பியில் -980 ஜூலு, ஆப்ஷன் சியில் +−980 ஜூலு, ஆப்ஷன் டியில் எந்த ஒரு தகவலும் இல்லை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு புவியீர்ப்பு விசையினால் ஒரு வேலை வந்து செய்யப்படி, ஒரு பந்தை மேலே தூக்கி போடுறீங்க, இல்லை ஒரு பந்து வந்து கீழே வருது அப்படின்னா அந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் அங்கே வேலையை பற்றி கணக்கிடும்போது ப்ளஸ் மைனஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் நான் இந்த பாயிண்ட்டை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட்டை டேரெக்டாகவே 1 மார்க்கில் கேட்பாங்க. அதனால் தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பொருளானது மேலே செல்லும்போது, ஓகேவா, நீங்கள் ஒரு பந்தை மேலே தூக்கி போடுறீங்க, இல்லை ஒரு பந்து வந்து மேலே போகுது அப்படின்னா
புவி ஈர்ப்பினால் செய்யப்பட்ட வேலையானது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, எதிர்மறையாக அமையும், அதாவது நெகட்டிவாக அமையும். இப்போது ஒரு பந்தை வந்து நீங்கள் மேலே தூக்கி போடுறீங்க அப்படின்னா அங்கே கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸுனால் செய்யப்பட்ட வேலை என்பது உங்களுக்கு எப்படிங்களாம் ஆன்சர் வந்து நெகட்டிவில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுவே பொருளானது கீழே விழும்போது புவியீர்ப்பினால் செய்யப்பட்ட வேலையானது எப்படி இருக்குமா, நேர்மறையாக அமையுமா. ஓகேவா? புவியீர்ப்பும் கீழ் நோக்கி தான் இழுக்கும், பந்தும் கீழ் நோக்கி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அங்கே வேலை என்பது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டுத்துக்குமே ஒரே ஃபார்முலா தாங்க. ரெண்டுத்துக்குமே நீங்கள் ஒர்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பயன்படுத்தணுமோ அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் அங்கே கடைசியாக வரக்கூடிய ஆன்சரை ப்ளஸ்ஸில் மென்ஷன் பண்ணணுமா, ஆப்ஷனில் கொடுக்குறாங்கன்ற பட்சத்தில் ப்ளஸ்ஸில் மென்ஷன் பண்ணணுமா மைனஸில் மென்ஷன் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பொருள் மேலே செல்லும் போது இல்லை ஒரு பொருளை மேலே தூக்கி எறியும் போது அங்கு புவியீர்ப்பு விசையினால் செய்யப்பட்ட வேலை அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, சப்போஸ் புவியீர்ப்பு விசையினால் செய்யப்பட்ட வேலைன்னு சொல்லாமல் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ்னால் செய்யப்பட்ட வேலை அப்படின்னு கேட்டோன்னா அங்கே ஃபோர்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. அங்கே சிம்பிள், அங்கே ப்ளஸ் மைனஸ்லாம் கணக்கே கிடையாது. ஆனால் புவியீர்ப்பு விசையினால் ஏன்னா நீங்கள் புவியீர்ப்புக்கு அகைன்ஸ்டாக தான் பந்தை மேலே தூக்கி போடுறீங்க. புவியீர்ப்பு கீழ் நோக்கி இருக்கும், பந்து மேல் நோக்கி இருக்கும், ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குங்களா. அப்போ இங்கே செய்யப்பட்ட வேலை என்பது உங்களுக்கு என்ன ஒர்க்கு, நெகட்டிவ் ஒர்க்கு. ஓகேவா? அப்போ உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து நெகட்டிவில் வரும். அதே போல் பொருளானது கீழே விழும்போது, ஓகே, பொருளும் கீழே தான் வருது, புவியீர்ப்பு விசையும் கீழ் நோக்கி தான் இழுக்கிறது. ஓகேவா? அப்போ ரெண்டுமே உங்களுக்கு சேம் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்றதுனால இங்கே செய்யப்பட்ட வேலை என்பது என்ன, பாசிட்டிவ் ஒர்க். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே சொல்லுங்கள் ஆன்சர் வந்து ப்ளஸில் வருமா மைனஸில் வருமா. 10 கிலோ நிறையுள்ள ஒரு பொருளானது 10 மீட்டர் உயரத்தின் கீழே விழும்போது புவியீர்ப்பு விசையினால் செய்யப்பட்ட வேலை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கணக்கில் ப்ளஸ் மைனஸ் வந்து போடணும். ஓகேவா? அதே போல் இங்கே பாருங்கள், இதுக்கெலாம் நீங்கள் ப்ளஸ் மைனஸ்லாம் போட தேவையில்ல. ஓகேவா? ஸோ 2 கிலோகிராம் எடையுள்ள ஒரு பொருளை 10 மீட்டர் உயரத்துக்கு உயர்த்துவதற்கு 10 நியூட்டன் விசையால், இங்கே வந்து புவியீர்ப்பு விசையினால் செய்யப்பட்ட வேலையை பற்றி கேட்கலாம். அவங்க 30 நியூட்டன் விசையால் செய்யப்பட்ட வேலையை தான் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த இடத்துல உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் பிரச்சனை இல்லை. அதுவே உங்ககிட்ட புவியீர்ப்பு விசையினால் செய்யப்பட்ட வேலையை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா அங்கே ப்ளஸ் மைனஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் ஒரு பந்தை மேலே தூக்கி போடுறீங்க அப்படின்னா அங்கே புவியீர்ப்பு விசையினால் செய்யப்பட்ட வேலை என்பது எப்படி இருக்கும், புவியீர்ப்பு கீழ் நோக்கி இருக்கும், பந்து வந்து மேலே போகுது, ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனாக, ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்றதுனால அங்கே செய்யப்பட்ட வேலையை வந்து நெகட்டிவ் ஒர்க்காக அமையும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், 10 கிலோ நிறையுள்ள ஒரு பொருள் 10 மீட்டர் உயரத்திலிருந்து கீழே விழுகிறது. விழும்போது புவியீர்ப்பு விசையினால் செய்யப்பட்ட வேலை என்னன்னு கேட்குறாங்க. பந்தும் கீழ் நோக்கி தான் வருது, புவியீர்ப்பு விசையும் கீழ் நோக்கி தான் இருக்குது, ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்றதுனால இங்கே செய்யப்பட்ட வேலை என்பது பாசிட்டிவ் ஒர்க்கு. அப்போ இங்கே வரக்கூடிய ஆன்சர் வந்து உங்களுக்கு எதில் வரும், ப்ளஸ்ஸில் வரும். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டினுங்க. ஓகே, இதெல்லாம் யாருமே உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க, அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப 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 ப்ராக்டிக்கலாக நுணுக்கமாக படித்தவங்களால் மட்டும்தான் இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சரே பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்தது இன்னொரு கொஷின் இருக்குங்க. அதாவது இஃப் ஆப்ஜெக்ட்ஸ் மூவ்ஸ் அப்வர்ட் ஒர்க் டன் பை த கிராவிட்டி வில் பி நெகட்டிவ்னு படிச்சிட்டோமா. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு எப்படி இருக்குமோ ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். நான் அதை தானே சொன்னேன், இதையுமே 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேவா? ஒரு பொருள் வந்து மேலே செல்கிறது, அங்கு புவியீர்ப்பு விசையினால் செய்யப்படுகின்ற வேலை என்பது நெகட்டிவ் எனில் ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எப்படி இருக்கும்னு கேட்பாங்க. நெகட்டிவ் அப்படின்னாலே ஃபோர்ஸும் அங்கே செய்யப்பட்ட வேலை என்பது நெகட்டிவ் அப்படின்னாலே ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன். அதே போல் அங்கே செய்யப்பட்ட வேலை என்பது பாசிட்டிவ்னாலே ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு எந்த டைரக்ஷனில் இருக்கும், சேம் டைரக்ஷனில் இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். 3 கிலோகிராம், ஓகே, 3 கிலோகிராம் நிறை உள்ள ஒரு பொருளின் உந்தமானது 2 நியூட்டன் செகண்ட், அதாவது மொமெண்டம் என்பது கொடுத்துட்டாங்க. ஓகே, மொமெண்டம் என்பது 2 நியூட்டன் செகண்டுன்னு கொடுத்துட்டாங்க. எம் என்பது என்ன கொடுத்துட்டாங்க, 3 கிலோன்னு கொடுத்துட்டாங்க. எனில் இயக்க ஆற்றலை காண்க, இயக்க ஆற்றல் காண்க அப்படின்னு கேட்குறான். ஸோ மொமெண்டம் மற்றும் இயக்க ஆற்றல் ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்முலா நம்ம படித்தோம். என்ன ஃபார்முலா, கைனெட்டிக் எனர்ஜி என்பது 12 × mv². சப்போஸ் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணலாம் தெரியலனா இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இதை நம்ம போன கிளாஸே சொல்லி கொடுத்தோம். 12 × mv²ங்களா, நான் என்ன பண்ணுறேன், மேலே ஒரு எம்மு கீழே ஒரு எம்மால் மல்டிப்ளை பண்ணுறேன்.
ஸோ இந்த எம்எம் இந்த எம்எம் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், half இன்ட்டு mv ஹோல் ஸ்கொயரு டிவைட் பை எம்னு போட்டுக்கலாமா. ஸோ மொமெண்டத்துக்கான ஃபார்முலா p இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போது இந்த mvக்கு பதிலாக நீங்கள் என்ன போட்டுடலாம், half இன்ட்டு p ஸ்கொயரு டிவைட் பை எம். ஓகேவா. அப்போ கைனெட்டிக் எனர்ஜிக்கான கைனெட்டிக் எனர்ஜிக்கும் உந்தத்திற்கும் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் டிவைட் பை 2mங்களா. ஸோ இங்கே பி என்பது என்ன சொல்லியிருக்காங்க, 2 நியூட்டன் செகண்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது 2 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். 2 இன்ட்டு மாஸுக்கான வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3. ஓகே, 2 இன்ட்டு 2 4, 2 இன்ட்டு 3 6. ஸோ இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது, 2/3 ஜூலுக்கு சமம். ஓகே, ஸோ ஆன்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2/3 ஜூலுக்கு சமம். ஓகேவா. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி என்பது எவ்வளோ பண்ணியிருப்பாங்க, 2/3 ஜூல் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு காரை 5 வினாடிகளில் நிறுத்த 40,000 ஜூல் ஆற்றல் தேவைப்படுகிறது எனில் அந்த காரை நிறுத்த தேவைப்படும் திறன் என்னன்னு கேட்குறான். ஸோ திறன் அப்படின்னாலே உங்களுக்கு ஃபார்முலா என்ன, திறன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கு டிவைட் பை டைமா. ஸோ எங்கள் கொஸ்டினில் என்ன சொல்லிட்டாங்க, ஒர்க்கும் சொல்லிட்டாங்க. 400 ஜூல் ஒர்க்கு, 5 செகண்ட் வந்து டைம். ஓகே, ஒரு காரை 5 வினாடிகளில் நிறுத்த 40,000 ஜூல் ஆற்றல் தேவைப்படுகிறது. ஆற்றலும் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆற்றல்னால் என்ன, ஜூல் ஆற்றல்னா ஓகேவா, ஒர்க்கு. ஓகே, செய்யக்கூடிய வேலை வந்து என்ன சொல்லிட்டாங்க, 40,000 ஜூல்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது அந்த காரை நிறுத்துவதற்கு 5 வினாடிகள் வந்து எடுத்துக்கொள்கிறது. ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி டிவைட் பை டைம் போட்டுக்கலாம், இல்லை பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க்கு டிவைட் பை டைம் போட்டுக்கலாம். அப்போ இங்கே செய்யப்பட்ட வேலையோட எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40,000 ஜூலு டிவைட் பை டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 வினாடி. அடிச்சிங்கன்னா 8 டைமு. ஓகே, பவர் என்பது அதோட யூனிட் என்ன, ஜூல் டிவைட் பை செகண்ட் அல்லது 8000 வாட்ஸு. ஓகேவா, அல்லது அந்த 1000 நீங்கள் என்னவா மாற்றிக்கலாம், கிலோவாக மாற்றிக்கலாம். அப்போ இங்கே செய்யப்பட்ட வேலையோட அளவு 8 கிலோ வாட்டு அல்லது 8000 வாட்டு அல்லது 8000 ஜூல் டிவைட் பை செகண்ட். ரெண்டுத்தில் எதை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ இதுவும் முடிஞ்சு போச்சு. பவரில் சிம்பிளான கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. அதே போல் இந்த கொஷின் மேபி கொஞ்சம் கேட்கறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. 1200 வாட் திறன் கொண்ட மின் அடுப்பானது, ஒரு எலக்ட்ரிக்கல் இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து இருக்குது. அதோட திறன் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பவர் வந்து என்ன சொல்லிட்டாங்க, அதோட பவர் வந்து 1200 வாட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஒரு நாளில் 30 நிமிடம் வந்து செயல்படுகிறது. 1 டேக்கு 30 மினிட்ஸ் வந்து செயல்படுகிறது. 30 மினிட்ஸ் வந்து செயல்படுகிறது. ஓகேவா. ஸோ அப்போ ஒரு நாளுக்கு எவ்வளோ யூனிட் வந்து அந்த வீட்டில் கன்சியூம் பண்ணியிருப்பாங்க. நான் என்ன சொன்னேன், எப்பயுமே வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் பவரை நம்ம யூனிட்டில் தான் மென்ஷன் பண்ணும். ஓகேவா. நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு, அதாவது 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ பவரை வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, அதாவது 1 மணி நேரத்திற்கு 1 கிலோவாட் பவரை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அது வந்து என்ன, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 1 யூனிட்னு நம்ம சொல்லும். ஓகேவா. சிம்பிள் கான்செப்ட். 1 மணி நேரத்துக்கு 1 கிலோவாட் பவர் பயன்படுத்தினீங்கன்னா அதுக்கு பேர் வந்து 1 யூனிட். அதுவே 2 மணி நேரத்திற்கு 1 கிலோவாட் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அது வந்து எத்தனை யூனிட், 1 × 2 போட்டிங்கன்னா 2 யூனிட் கரண்ட்டு. சப்போஸ் 1 மணி நேரத்துக்கு 5 கிலோவாட் பவரை வந்து நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா அப்போ 5 × 1 எவ்வளோ, வீட்டில் 5 யூனிட் வந்து பயன்படுத்து. ஜஸ்ட்டு அந்த டைமையும் நீங்கள் என்ன பவர் கன்சியூம் பண்ணியிருக்கீங்களோ அந்த பவரை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை யூனிட் என்பது கிடச்சிடும். ஓகேவா. அப்போ அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வோடைய திறன் வந்து 1200 வாட்டு. ஓகே, இதை நான் என்ன பண்ணிக்கலாம், கிலோவாக மாற்றிக்கலாமா. ஸோ கிலோவாக மாற்றுறதுக்கு டிவைட் பை 1000 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1.2 கிலோ வாட்டு. ஓகே, அந்த அந்த ஸ்டவ்வோடைய வாட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.2 கிலோ வாட். ஸோ எவ்வளோ நேரத்துக்கு வந்து பயன்படுத்துகிறீங்க, 30 நிமிஷம் அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேவா. ஸோ அரை மணி நேரத்தில் 1.2 கிலோவாட் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகே, அப்போ சால்வ் பண்ணுங்கள். அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0.6 யூனிட். ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்சியூம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.6 யூனிட். நான் என்ன சொன்னேன், எவ்வளோ மணி நேரம், அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் எவ்வளோ திறனை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் தான் அது எதற்கு சமம், யூனிட்டுக்கு வந்து சமம். அப்போ ஒரு நாளுக்கு நம்ம எவ்வளோ யூனிட் வந்து பயன்படுத்துகிறோம், 0.6 யூனிட் வந்து பயன்படுத்துகிறோம். ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மாத
மாத இறுதியில் கட்டிய தொகை வந்து என்னன்னு கேட்க, ஒரு யூனிட்டுக்கு 4 ரூபாய்ன்னு வசூல் செஞ்சாங்கன்னா ஒரு மாத இறுதியில் கட்டிய தொகை என்னன்னு கேட்குறான். ஒரு நாளைக்கு 0.6 யூனிட்னா அப்போ 30 நாளைக்கு எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, 0.6 × 30. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 3 6 are 18. ஓகேவா. ஸோ ஒரு சைபர் வந்து சேர்த்துக்கலாம், அந்த சைபர் வந்து இந்த இடத்துல தள்ளி வச்சிங்கன்னா கேன்சல் ஆகிடும். ஓகேவா. அப்போது 18 யூனிட். ஒரு மாதத்துக்கு நம்ம எவ்வளோ யூனிட் வந்து பயன்படுத்திருப்போம் பார்த்தீங்கன்னா 18 யூனிட் வந்து பயன்படுத்தியிருப்போம், அல்லது 18 கிலோவாட் ஹவர் வந்து பயன்படுத்தியிருப்போம். ஸோ கிலோவாட் ஹவர் என்பது தான் நம்ம என்ன சொல்லுவோம், யூனிட்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஒரு யூனிட்டுக்கு வந்து எவ்வளோ ரூபாய் செலவாகுதுன்னு சொல்லிட்டாங்க, 4 ரூபாய் செலவாகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 18 × 4 போட்டிங்கன்னா ஸோ எவ்வளோ ரூபாய் செலவாயிருக்கும், 72 ரூபாய். அந்த மாதத்துக்கு அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்னால் மட்டும் எவ்வளோ செலவாயிருக்கும் பார்த்தீங்கன்னா 72 ரூபாய் செலவாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கணக்கு வந்து அடிக்கடி உங்களோட எக்ஸாமில் கேட்பாங்க, அதனால் அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ கிட்டத்தட்ட நம்ம இந்த ஒர்க்கு எனர்ஜி பவரில் இருக்கக்கூடிய முடிஞ்ச அளவுக்கு எல்லா டைப் ஆஃப் ப்ராப்ளமையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் ஆஃப் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் YCT சயின்ஸ் புக்கில் நம்ம என்ன தியரி கண்டென்ட் வந்து சொல்லி கொடுத்தோமோ அந்த தியரி கண்டென்ட்டை படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளுங்க. ஃபிசிக்ஸ் ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க. ஓகேவா. உங்களுக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்களோ அந்த ஃபார்முலாவை போடுங்க, கிவன் டேட்டாவை அதில் அப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஓகேவா. ஓகே. ஸோ இந்த வீடியோ பதிவோட ஒர்க்கு எனர்ஜி பவர், அதாவது ஃபிசிக்ஸில் லெசன் நம்பர் 5 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் லெசன் நம்பர் 6, ஃபிசிக்ஸில் லெசன் நம்பர் 6 சவுண்ட் வந்து நம்ம கூடிய விரைவில் நம்ம பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ரயில்வே எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா. இந்த மெட்டீரியல் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெட்டீரியல் வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 800 பே பண்ணிவிட்டு உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் சென்ட் பண்ணினா வித்தின் 4 to 5 டேஸ்க்குள்ளே கொரியர் வந்து உங்களை ரீச் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ கால் மூலமாகவோ கான்டாக்ட் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.